ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நம்ம சயின்ஸில் செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி டியூஸ்டே, ஓகேவா? அதே செகண்ட் சாப்டரில் செகண்ட் செஷன் ஆரம்பிச்சிருவோமா? செகண்ட் சாப்டர், ஓகே. ஃபோர்ஸ் அண்டு மோஷன் பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லை? இதெல்லாமே நேற்றே உட்காந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. மண்டே, இன்றைக்கி டியூஸ்டே ரிமைனிங் போர்ஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாமே படிச்சிங்க தானடா? குட் பாய்ஸ். ஓகே, எங்கே விட்டேன்டா? இந்த டேபிள் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியாச்சு. ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்ப சொன்னேன் உங்களை. ஓரளவுக்கு சில பேர் அனுப்பியிருந்தேன், கொஞ்சம் பேர் ஃபில்லப் பண்ணாமல் வச்சுருப்பீங்களோ? ஒரு டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா. இங்கே பாருங்கள், நான் 1 2 3 4 5 6 தான் நான் ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரிமைனிங் எல்லாம் ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது. உங்களை ஃபில்லப் பண்ண சொல்லியிருந்தேன்னா, ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கணும். சில பேர் அனுப்பலை, சரிங்களா? ஒரு வேளை வேறு எதுவும் ஒர்க் இருந்திருக்கலாம். நாளைக்கு நீங்கள் அதை அனுப்பிடுங்கப்பா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே ரெடியா? ஒரு பென் எடுத்துக்கலாமா எல்லோரும்? ஓகேப்பா. ஒரு பென்னு ஒரு ரஃப் நோட் எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் கிளாஸ் கவனிக்கணும். பேரண்ட்டு யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கணும், சரிங்களா? வீடியோவை நீங்கள் தனியாக பார்க்கக்கூடாது. ஓகே. பீரியாடிக் மோஷன்னா என்ன, நான் பீரியாடிக் மோஷன்னா என்ன? ஓகேங்களா? இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம். பட் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமே. டேக் த கேஸ் ஆஃப் தி ஹவர் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக். ஒரு கிளாக் இருக்குல்ல, அதில் அந்த மணியை காட்டக்கூடிய நீடில் இருக்குல்ல, அதை கவனிங்க அப்படிங்கிறாங்க. ஒன் டே இட் மேக்ஸ் 2 ரவுண்ட்ஸ். ஒரு நாளைக்கு என்ன 24 ஹவர்ஸ் முதல்ல ஒரு தடவை காட்டும், இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் காட்டும். 12 ஹவர்ஸ் முதல்ல காட்டும், அடுத்து ஒரு 12 ஹவர்ஸ், டோட்டலாக 24 ஹவர்ஸ். அந்த 24 ஹவர்ஸ் தானே ஒன் டே அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு இட் மேக்ஸ் 2 ரவுண்ட்ஸ், 2 தடவை சுற்றி வரும். லுக் அட் த பவுன்சிங் பால். அப்படி மேலே இங்கேயும் போயிட்டு வரக்கூடிய பவுன்சிங் பால் இருக்குல்லப்பா, அந்த பாலை நீங்கள் பாருங்கள். இட் பவுன்சஸ் ஏ சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எ கிவன் டைம் இன்டர்வல் ஆர் பீரியட். ஓகே, இப்படி என்ன செய்யும்? அந்த பவுன்சிங் பால் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். லுக் அட் த வாட்டர் வேவ்ஸ். வாட்டர் வேவ்ஸ் இருக்குல்லப்பா, நம்ம கடலில் எல்லாம் வேவ்ஸ் வருமே, அலைகள். இன் எ கிவன் பீரியட் தட் இஸ் இன் எ டைம் இன்டர்வல் எ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஹிட் த சோர்ஸ். இந்த இப்படியே சோர் அந்த கரையில் சலையர்னு விழுகும், திருப்பி இப்படியே அப்படியே விழுகும், திருப்பி இப்படியே அப்படியே விழுகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அது கரையை விழுந்துக்கிட்டே இருக்கும் கரையில். இப்போ பாருங்கள், மோஷன், அந்த இயக்கம் இருக்குல்ல, மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். கரெக்டாக ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அந்த மோஷன் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ரிப்பீட்டேஷன் இஸ் நோன் அஸ் த பீரியாடிக் மோஷன். ஓகே, வாட் இஸ் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது, நம்மளை கேட்பாங்க. இந்த இருக்குது ஆன்சர். ஓகே, சொல்லுங்கள் மறுபடி. மோஷன், இயக்கம், ரிப்பீட்டட் இன் எ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஒன்ஸ் அகைன், மோஷன் repeated in equal intervals of time is called periodic motion. ஓகேவா எல்லாருமே? கிளியர் எல்லாருமே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2 more questions. ஒன்ஸ் அகைன், மோஷன் repeated in equal intervals of time is called பீரியாடிக் மோஷன். அதாவது ஒரு மோஷன் இருக்கணும், ஒரு இயக்கம் இருக்கணும், அது என்ன செய்யணும்? ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் இப்படி போயிட்டு இந்த பாருங்க, இந்த பெண்டுலம் இருக்கலாம்பி, இந்த பெண்டுலம் கரெக்டாக இப்போது காலையில் வேகமாகவும் சாயந்தரம் மெதுவாகவும் நைட்டுக்கு சும்மாவும் இருக்காது. அது கரெக்டாக இப்படி ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இன் திஸ் மோஷன் இஸ் நோன் அஸ் த பீரியாடிக் மோஷன். ஓகே, இப்போது இந்த நான் பீரியாடிக் மோஷன் என்ன பார்ப்போமா? நான் பீரியாடிக் மோஷன் எதுன்னு பார்க்கலாமா? லெட் அஸ் டேக் எ எக்ஸாம்பிள் ஆஃப் சாப்ளிங் ஸ்விங் இன் விண்ட். இந்த கொடி எல்லாம் காற்றுல இப்படி அசையும், பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அசையும். அது பாட்டுக்கு படப்படன்னு அசையும். அதுக்கப்புறம் இப்படி மெதுவாக இருக்கும், அப்புறம் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும், திருப்பி படப்படங்க, சரிங்களா? அந்த மாதிரியான மோஷன் எல்லாமே நான் பீரியாடிக் மோஷன். திஸ் மோஷன் இஸ் நாட் ஏ யூனிஃபார்ம் இன்டர்வல். கரெக்டான டைம் இன்டர்வல் அது என்ன செய்கிறது இல்லை, கொடி அசைகிறது இல்லை. ஸோ சச் மோஷன் ஆர் கால்டு நான் பீரியாடிக் மோஷன். ஓகே, அப்போ இந்த மோஷன் நாட் யூனிஃபார்ம் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னா இன் திஸ் டைப் ஆஃப் மோஷன் இஸ் நோன் அஸ் த நான் பீரியாடிக் மோஷன். அப்போ பீரியாடிக் மோஷன் இங்கே இருக்குது,
நான் பீரியாடிக் மோஷன் இங்கே இருக்குது. ஓகே, ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் தி எர்த் இஸ் பீரியாடிக். கரெக்டாக அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி கரெக்டாக வரும். இங்கே எர்த்தை சுற்றி என்ன வந்துகிட்டே இருப்பாப்புல நம்ம மூன். பட் நாட் ஆசிலேட்டரி. ஆசிலேட்டர்னா அப்படி போயிட்டு போயிட்டு வரணும்ல. ஸோ இந்த மூன் ரிவால்வ் ஆகிட்டே இருக்குமே தவிர இப்படி வந்து என்னவாகாது, ஸ்விங் ஆகாது. ஓகேவா? ஸோ மூனுடைய மோஷன் இருக்கலாம், ரெவல்யூஷன் ஆஃப் மோஷன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக். ஓகே, பட் நாட் ஆசிலேட்டரி. ஹவவர் சில்ட்ரன் பிளேயிங் இன் எ ஸ்விங், ஊஞ்சல் அப்படி ஆடுறான்ல, அது என்னடா அது பீரியாடிக். கரெக்டாக போவான் வருவான், இப்படி போவான் இப்படி வருவான், இல்லை போயிட்டே இருக்கும்போது குறுக்கால வேகமாக போவானா, அந்த மாதிரிலாம் இருக்காது. சரியா? ஸோ இந்த சில்ட்ரன் பிளேயிங் இன் எ ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போத்து பீரியாடிக். அதில் பீரியாடிக்கும் இருக்கும், என்ன இருக்கும், ஆசிலேட்டரி இருக்கும், ஆசிலேட்டரியும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பீரியாடிக் மோஷன் பார்த்துருக்குறோம், நான் பீரியாடிக் மோஷன் பார்த்துருக்குறோம். பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன், ஸ்விங், பசங்க ஊஞ்சல் ஆடுறது. ஓகே, இங்கே ஒரு 1 மார்க் இருக்குது பாருங்கள். ஆல் த ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக். ஆசிலேட்டரி மோஷன்ஸ் எல்லாமே என்ன தான் பீரியாடிக். பட்டு ஆல் த பீரியாடிக் மோஷன் நாட் ஆர் ஆசிலேட்டரி. பீரியாடிக் மோஷன் ஆசிலேட்டரி கிடையாது, ஆனால் ஆசிலேட்டரி பீரியாடிக். 1 மார்க். ஓகே, ஒன்ஸ் அகெயின், all oscillatory motions are periodic. Okay, but not all the periodic motion are oscillatory motion. Okay, நம்ம இப்போ அடுத்த ஹெட்டிங் போகிறோம், ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ. எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோ, சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி படிக்கணும். சரியா? லுக் அட் எ டால் ட்ரீ. நல்ல உயரமான ஒரு மரத்தை பாருங்கள். வென் த விண்ட் இஸ் ஜென்டில், அப்படியே ஈவினிங் அப்படியே காற்று சிலு சிலு சிலுன்னு வருமே, அந்த மாதிரி ஜென்டில் அடிக்குது காற்று. இட் இஸ் பிரான்ச்சஸ், அதோடைய பிரான்ச்சஸ் எது, அந்த உயரமாக இருக்கிற மரத்துடைய கிளைகள் இருக்குல்ல, ஆர் டான்சிங் ஸ்லோலி. அந்த மரம் அப்படியே மெதுவாக அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். எதில், அந்த காற்றுல. பட் இஃப் த ஜென்டில் விண்ட் பிகம் ஸ்ட்ராங், அதே காற்று புயல் மாதிரி அடிச்சதுன்னு வச்சுக்க, இந்த பிரான்ச்சஸ் ஷேக் விகரஸ்லி வயலண்ட்லி. கண்ணா பின்னால் அந்த கிளை என்ன செய்யும், ஒரு மாதிரி இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அண்ட் இஃப் த ஸ்பீட் இன்க்ரீஸ், மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஃபர்தர் த பிரான்ச் மேபி ஈவன் பிரேக் அண்ட் ஃபால், உடஞ்சி கூட கீழே விழுந்துடலாம். ஓகேவா? அப்போ முதல்ல ஸ்லோவாக இருந்துச்சு அதோடைய பிரான்ச்சஸோடைய டான்ஸிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு, கடைசியாக உடஞ்சி கீழே விழுந்துச்சு. சரியா? அப்போ முதல்ல உள்ளது ஸ்லோ, ஃபைனலாக உள்ளது ஃபாஸ்ட். ஓகே, அவ்வளோதான்டா. தட் ஈஸ் தி மோஷன் கேன் பி ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். இப்போ நீ சொல்கிறது ஸ்லோவா அல்லது ஃபாஸ்ட்டா? கேன் வி சே எ மோஷன் இஸ் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் வித்தவுட் கம்பேரிங் எனி திங்? ஆமாம், அது முடியாது. இப்போது நீ வந்து பைக்கில் போகிற, பக்கத்தில் ஒருத்தன் சைக்கிளில் வர்றான், சைக்கிளில் வர்றவனை பார்த்துட்டு என்ன சொல்லுவ, பைக்கில் நான் ஸ்பீடாக போகிறேன்ல அப்படிமா. நீ மட்டும் போனியனா, நீ ஸ்பீடாக போறியா ஸ்லோவாக போறியா அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ கம்பேர் பண்ணி தான் யார் ஸ்பீடு யார் ஸ்லோன்னு சொல்ல முடியும். இப்போ நீ மட்டுமே ஒரு கிளாஸில் படிக்கிற அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு மார்க்கா செகண்ட் மார்க்கா தேர்டு மார்க்கா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 10 பேர் படித்தான்னா 9 பேரை விட நீ ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருந்தால் யூ ஆர் த ஃபஸ்ட் ரேங்க். ஆனால் யாருமே இல்லைன்னா, ஸோ தட் ஹையஸ்ட் மார்க் யார் ஃபஸ்ட் மார்க்குன்னா கம்பேர் வித் சம் ஒன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே எது ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறத எதையாவது ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர தனியாக சொல்ல முடியாது. ஓகே, அப்போ மோஷனாக ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாங்கிறத கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். கம்பேர் டு வாக்கிங் போகிறான்ல, சைக்கிளிங் இஸ் ஃபாஸ்ட். சைக்கிளில் போகிறவன் வாக்கிங் போகிறவனோட ஃபாஸ்ட்டாக போவான். பட் பஸ் இருக்குது பாருங்கள், ஃபாஸ்டர் தான் சைக்கிளில் போகிறவனோட பஸ்ஸில் போகிறது ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏரோப்ளேன் இருக்குது பாரு, மச் ஃபாஸ்டர் தான் பஸ்ஸை விட ஏரோப்ளேன் ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் இஸ் ஏ ரிலேட்டிவ் கான்செப்ட் அண்டர்லைன் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மோஷன் வி ஆர் கம்பேரிங். அப்போது கம்பேர் பண்ணி மட்டும் நம்ம என்ன செய்ய முடியும், ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு சொல்ல முடியும். தென் ஹவு டு வி சே எ பாடி மூவ்ஸ் அட் எ பர்டிகுலர் ஸ்பீட். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் அது எப்படி போகுதுங்கிறது எப்படா தெரிஞ்சுக்கிறது? அதில் தான் ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்குமே சார், ஒரு ஸ்பீடோமீட்டர் ஒன்று இருக்குல்ல, அதில் 40 காட்டுதா 50 காட்டுதா 70 காட்டுதான்னு வச்சு நம்ம சொல்லிடலாம்ல. ஐயோ 70க்கு மேலே போகுது ரொம்ப ஃபாஸ்ட்டடா அப்படி சொல்கிறோமா இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஸ்பீடு? இங்கே பாருங்க, கார். I have traveled 160 kilometers in 2 hours.
2 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் போகிறோம். 160 கிலோமீட்டர் பை 2 ஹவர்ஸ்னால் 1 ஹவருக்கு எவ்வளவு போகிறார் அவர்? 80 கிலோமீட்டர் போகிறார். 1 ஹவருக்கு 80 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ இது வந்து யாருடைய ஸ்பீடு? காரில் உள்ள காரோடைய ஸ்பீடு. அது பஸ்ஸு டிரைவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் ட்ராவல்டு 200 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ். எவ்வளோ சொன்னீங்க? 200 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ். அப்போது 200 கிலோமீட்டர் பை 4 ஹவர்ஸ்னால் எவ்வளோ இருக்குதுப்பா? கேன்சல் பண்ணால் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இந்த பஸ்ஸு டிரைவர் பஸ்ஸோடைய ஸ்பீடு 50. ஏற்கனவே பார்த்தது எப்படி இருந்துச்சு? 160 கிலோமீட்டர் பை 2 ஹவர்ஸ் அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு? 80 கிலோமீட்டர் பர் ஹவர். இவர் 80 கிலோமீட்டரில் போகிறாரு காரு, பஸ்ஸு 50 கிலோமீட்டரில் போகுது. இந்த ட்ரக்கு டிரைவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் ட்ராவல்டு 300 கிலோமீட்டர் இன் 5 ஹவர்ஸ். இங்கே பாருங்கள், 300 கிலோமீட்டர் இன் 5 ஹவர்ஸ் அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 30ல் எத்தனை 5 இருக்கும்? 6 5s are 30. ஓகேங்களா? இந்த இருக்குது 6, அப்போ இந்த 0 போட்டுருங்க. அப்போ என்ன ஆகுது? இப்போ 60 கிலோமீட்டர் பர் ஹவர் இவருடைய ஸ்பீடு. அப்போ ஹையஸ்ட் ஸ்பீடு யார்? காரு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் பிளேஸில் யார் போயிட்டுருக்கிறா? நம்ம ட்ரக் டிரைவர் இருக்கிற பாரு, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு? 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு. தேர்ட், நம்ம பஸ்ஸு அங்கங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தி எடுத்து 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பீடு. அப்போ எதை வச்சு கம்பேர் பண்ணிங்க? அந்த ஒரு ஃபார்முலா வச்சு. எந்த ஃபார்முலாங்கிறது இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எங்கே இந்த பக்கம் வாங்க, நான் மறுதடவை புக்கிலே போகிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், let us calculate how long they traveled in 1 hour அப்படின்னு கேட்குறாங்க. distance traveled by a car in 1 hour is equal to 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா 160 by 2 நம்ம போட்டோம்ல, 160 by 2 is 80 கிலோமீட்டர். distance traveled by the bus இருக்குது பாருங்கள், அதை எப்படி போடுவீங்க? 50 கிலோமீட்டர் அப்படின்னு போடுவீங்க. 50 கிலோமீட்டர் எப்படி போட்டிங்க? அது வந்து 200 டிவைடட் பை எவ்வளோ இடத்துல போச்சுங்க? 200 கிலோமீட்டர் பை 4 ஹவர்ஸ். அப்போ இங்கே 4. அப்போது 20ல் 5 4s are 20, இங்கே ஒரு 0. ஸோ எவ்வளோ வருது? 50. டிஸ்டன்ஸு ட்ராவல் பை த ட்ரக் இருக்குது பாருங்கள், 300 by 5 hours. அப்போ 300 by 5 hours என்ன வருது பாருங்கள். இந்த 30ல் எத்தனை 5 இருக்கும்? 6 5s are 30, ரிமைனிங் இந்த 0 போட்டுருங்க. அப்போ 60. இப்போ சொல்லுங்கள், have you found out? Say now, who is fast? Car. Who is slow? Bus. இந்த பாருங்கள், பஸ்ஸு 50 தான் போகுது, கார் 80 போகுது, ட்ரக்கு 60. ஓகேவா? who is fast? கார். who is slow? பஸ். ஓகேவா? இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் நீங்கள் போட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். have you noticed that saying who is fast or slow is easy when we calculate the distance they traveled in 1 hour? அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸை எவ்வளோ ஹவரில் வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன் அதர் வேர்டு யூ டிவைடு, இந்த மாதிரி இன்னொரு வேர்டு இருக்குது, யூ டிவைடு எ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி டைம் டேக்கன் கெட் ஸ்பீட். இந்த இருக்குது பாருங்கள் ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. distance speed is equal to distance traveled by time taken. speed is equal to distance by time. ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஸ்பீடு பார்ப்போம் பாருங்கள். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எவ்வளோ வந்து 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, டைம் வந்து 6 hours அப்படின்னா, இல்லை 5 hours அப்படின்னா எவ்வளோ வந்துச்சுப்பா? 6 5s are 30, இங்கே வந்து 60. அப்போ 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இதாண்டா அதோடைய ஸ்பீடு. ஓகே, எப்படி போட்டு அந்த ஃபார்முலா இந்த பாருங்கள், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டி பை டி, அது என்ன? டி டிஸ்டன்ஸு, டிங்கிறது டைம். இந்த பாருங்கள் பாருங்கள், சப்போஸ் எ கார் ட்ராவல் 300 கிலோமீட்டர் இன் 1 hour. 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் ஜாஸ்திடாது. சரிங்களா? தென் இப்படி இருக்குது, இந்த பாருங்கள், 300 கிலோமீட்டர் பை 1 hour அப்படின்னா 300 by 1 என்ன வரும்? 300 கிலோமீட்டர் பர் ஹார். 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், சப்போஸ் எ கார் ட்ராவல்ஸு 300 கிலோமீட்டர் இன் 1 hour அப்படின்னா தென் வி சே
that the speed of the car is 300 kilometer per hour. We read it is 300 kilometers per hour. இந்த இருக்குல்ல இந்த இதுதான். ஓகேவா? If the object traveled 10 meter in 2 seconds அப்படின்னா அதோடைய ஸ்பீடு கேட்குறாங்க. இந்த பாருங்க 10 மீட்டர்ஸு நான் சம் போகிறோம் பாருங்க. இந்த இருக்குது. இப்போ ஸ்பீடு நமக்கு வேணும். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு ட்ராவல்டு பை டைம். இங்கே டிஸ்டன்ஸு 10 மீட்டர், டைம் 2 செகண்ட்ஸ் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 மீட்டர் பை செகண்ட். இதுதான் ஸ்பீடு. 5 மீட்டர் பை செகண்டு. ஏன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தானே ஸ்பீடுங்கிறது. ஓகே, இந்த பாருங்க இருக்குது. டிஸ்டன்ஸு ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸு 10 மீட்டர், டைம் வந்து 2 செகண்ட்ஸு. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 மீட்டர் பை செகண்ட். அப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பை செகண்டு. எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள். நாமளும் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே நீங்கள் வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நோட்டில் காப்பி பண்ணிக்கணும். ப்ராப்ளம் நோட்டில் இந்த ப்ராப்ளம் போடுறது தாண்டா நம்ம சயின்ஸில் ஸ்பெஷலு. அதுதான் உனக்கு நீட்டு ஜேஇக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட் ஓன்லி நீட் ஜேஇ, எனி ஆல் த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் யூ ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எ பஸ் டேக்ஸ் 3 hours டு கவர் டிஸ்டன்ஸ் 180 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள் இருக்குது 180 கிலோ. இப்போ ஸ்பீடு வேணும் நமக்கு. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 180 கிலோமீட்டர் பை 3 hours அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். இப்போ இந்த 18ல் எவ்வளோ இருக்கும், 5 3s are 15, 6 3s are 18, 6. இந்த ஜீரோவை எடுத்து இங்கே போட்டுக்குங்க. அப்போ என்ன ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ ஏ பஸ் டேக்கன் 3 hours, 3 மணி நேரம் எடுத்துக்கிடுது. டு கவர் எ டிஸ்டன்ஸ் 180 கிலோமீட்டர்ஸ், தென் இட் ஸ்பீடு. இதை பாருங்கள், ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் 180 கிலோமீட்டர் பை டைம் 3 hours. ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இது செகண்ட் ப்ராப்ளம். நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. நான் இந்த போட்டிருக்கீங்க பார்த்துக்குங்க. 180 by 3. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், note that meter by second or the kilometer by hour comes next to our answer for speed. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, மீட்டர் பை செகண்டில். இங்கே ஸ்பீடு எப்போ இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில். அப்போது கிலோமீட்டர் பை ஹவர்லையும் நம்ம ஸ்பீடாக சொல்கிறோம், மீட்டர் பை செகண்ட்லையும் நம்ம ஸ்பீடாக சொல்கிறோம். அப்சர்வ் தி ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் இஃப் வி டொனேட் த டிஸ்டன்ஸ் இன் மீட்டர் and time by the second, then the unit of speed is meter by second. 1 mark. என்ன 1 mark? கொஸ்டின் என்ன சார், what is the unit of speed? இது கொஸ்டின். என்ன சொல்லுவீங்க, மீட்டர் பை செகண்ட். மறுபடியும் சொல்லுங்கள். யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பை செகண்ட். ஓகேவா? இஃப் வி டொனேட் த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டரில் நீங்கள் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா, டைமை ஹாரில் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா, இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு யூனிட்டு, கிலோமீட்டர் பை ஹவர். சம்டைம்ஸ் வி யூஸ் யூனிட்ஸ் லைக் சென்டிமீட்டர் பை செகண்ட்லேயும் நம்ம சொல்கிறோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்ஐ யூனிட்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோமே. ஸோ இங்கே இதை மட்டும் நீங்கள் படிங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பை செகண்ட். இது இஸ் 1 mark கொஸ்டின். ஓகே, யூனிட் ஆஃப் ஸ்பீடு மீட்டர் பை செகண்ட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீடு மீட்டர் பை செகண்ட். கிலோமீட்டர்லையும் சொல்லலாம், சென்டிமீட்டர்லையும் எப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் எஸ்ஐ யூனிட்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட். அதில் என்ன தான் சொல்ல முடியும், இந்த மீட்டர் பை செகண்டு. ஓகேவா? ஸோ 1 mark என்னது, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீட்? என்ன ஆன்சரு, மீட்டர் பை செகண்ட். ஓகேப்பா, லெட்டஸ் கேல்குலேட். ஒரு சில ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கேல்குலேட் பண்ணுறோம். A car travel 150 meter in 10 seconds. Then calculate its speed. இங்கே நான் போட்டுங்களா, இதை பாருங்கள். இதில் இது கொஞ்சம் சரியாக பிரிண்ட் ஆகலடா. A car travel 150 meter. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். டைம் எவ்வளவு, டைம் 10 செகண்ட்ஸ். என்ன ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னீங்க,
150 மீட்டர். டைம் எவ்வளோ சொன்னீங்க? 10 செகண்ட்ஸு. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15 மீட்டர் பை செகண்டு. எவ்வளோதுப்பா ஸ்பீடு எவ்வளோதுப்பா சொன்னீங்க? 15 மீட்டர் பை செகண்ட். ஓகே, அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட்? குட் பாய்ஸ். எங்கே அப்படியே காப்பி பண்ணிட்டுங்கப்பா. அந்த அந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை ஆன்சரை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ளே கொடுங்க. குட். ப்ராப்ளம் நோட் வச்சுக்கணும். நான் நோட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரியே பிரியா ரைடு வாட் இஸ் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் இன் 2 hours ரம்பி. சரிங்களா? பிரியா வந்து எதில் ரைட்? பைசைக்கிள். ஓகேங்களா? சைக்கிளில் ரைட் பண்ணுறாங்க 40 கிலோமீட்டர் பர் 2 hours. வாட் இஸ் ஹர் ஸ்பீடு? பிரியாவோட ஸ்பீடை பார்ப்போமா? ஸோ இப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு பை டைம். ஓகே, ஸோ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு 40 கிலோமீட்டர், ஆமாம் கிலோமீட்டர், பை 2 hours 2 மணி நேரம். இந்த 2வை இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4. அப்போ இங்கே ஒரு 2 வருது, அங்கே ஒரு 0 இருக்குது. கிலோமீட்டர் பர் hour. இது கிலோமீட்டரில். ஓகேவா? போட்டுடலாமா எல்லாருமே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு 2 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கமாக நிறைய இருக்குடாம்பி. வெரி குட். அவர் ஸ்பீட். லெட் அஸ் ப்ளே எ ஸ்மால் கேம். நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று போடுவோமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கோ டு த ப்ளே கிரவுண்டு. ஆமாம், வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பாடுறா. மார்க் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபார் எ ரேஸ். இப்போ 100 மீட்டர் ரெடி ஆகிட்டீங்க. சரிங்களா? நம்ம உசைன் போல்டு மாதிரி. கண்டக்ட் ஏ ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ரேஸ். இது வந்து காசு கட்டி ஓடுறது கிடையாது. ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ரேஸு. அண்ட் கால்குலேட் த டைம் டேக்கன் பை த டு கம்ப்ளீட் தி டிஸ்டன்ஸ். ஒவ்வொருத்தரும் அந்த டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்குறீங்க. நான் ஒரு ரெக்கார்ட் த டைம் இன் தி டேபிள். நம்ம முருகேசன் ஓடுறான், கூட நம்ம கிளாஸ் பண்ணி யார் வருது? பிரியா ஓடுது. நம்ம என்ன பண்ணுறான்? ராகுல் ஓடுறான். ஓகே, நம்ம சரண் ஓடுறான். கூடவே கவிதா, நானும் வரேன்னு சொல்லிட்டு கவிதாவும் ஓடுது. சரிங்களா? இப்போ முருகேசன் 100 மீட்டரை எவ்வளோ செகண்ட்ஸில் பாஸ் பண்ணுறான்? 12 செகண்ட்ஸில். அப்போ 100/12 இஸ் ஈக்குவல் டு 8.3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இங்கே பிரியா எவ்வளோ நேரத்தில் ஓடுறாங்க? 10 செகண்ட்ஸ்லேயே ஓடி முடிச்சிருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 100 மீட்டர் பை 10 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எங்கட நம்ம புக் நோட்டு இந்த இருக்குது, 100/10. இந்த 10ஐயும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 10 கிடைக்கும். அப்போ 10 செகண்ட்ஸில் யார் ஓடுறா? 10 மீட்டர் பர் செகண்டில் நம்ம பிரியா அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்பீடு எவ்வளவு? 10 மீட்டர் பர் செகண்ட். இவன் எவ்வளவு? 8.3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ ராகுல் இருக்கான் பாரு, அவனுக்கு நம்ம டைம் தரட்டுங்களா? அவன் வந்து 15 செகண்ட்ஸில் ஓடுறான். யார்? நம்ம ராகுல். சரண் இருக்கான் பாரு, அவன் வந்து ஒரு 100 மீட்டரை 14 செகண்ட்ஸ்லேயே கிராஸ் பண்ணிடுறான். கவிதா இருக்குது பாரு ரவி, அது வந்து அந்த பாப்பா நல்லா ஸ்பீடாக ஓடுதுடா. அதுவுமே ஒரு 17 செகண்ட்ஸில் கிளியர் பண்ணுது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல 100/15 போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வாங்க. 100/14 போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே 100/17 போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு என்ன செய்யணும்? அந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அங்கே ஆல்ரெடி புக்கில் ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த டிஸ்டன்ஸ் பை டைம், 100/time, 100/time, அவ்வளோதான்டா. ஓகேவா? If you know the speed of an object and time taken by it, then we can compute the how much distance it had traveled. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பாருங்கள் ஃபார்முலாவை. Speed is equal to distance by time. இதில் ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சு வச்சிங்களேன், நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். எப்படி? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இருக்குது பாரு, இந்த டைம் இங்கே வந்துடும். ஸ்பீட் இன்ட்டு டைம். அவ்வளோ. அப்போ ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிங்களும் என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ். இந்த பாருங்கள், அவங்க ஒரு 2 சம்மு தராங்க பாருங்கள். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீட் எஸ் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம்.
சப்போஸ் உனக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, இது டிஸ்டன்ஸுக்கான புது ஃபார்முலா. கொஞ்சம் கீப் இன் ஒரு மைண்ட், ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். Therefore, distance is equal to speed into time. 1 mark. Okay? Listen. Usain Bolt இருக்கார் பாரு, நம்ம ஜமைக்கா. உசைன் போல்ட் கிராஸ்டு 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸ் அண்ட் மேட் எ வேர்ல்டு ரெக்கார்டரா. யார்? உலக சாதனை மன்னன் நம்ம உசைன் போல்ட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரன் ஃபாஸ்டர் தேன் ஹிம், ஒருவேளை நீ 100 மீட்டரை வந்து இந்த 9.58க்கு உள்ளார நீ ஓடிட்டீன்னா, தென் ஒலிம்பிக் கோல்டு மெடல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் யாருக்காக வெயிட் பண்ணுது? நம்ம விட்டல் ஸ்கூல் பையன் அல்லது பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கப்போ, ஏ ஷிப், ஒரு கப்பல் ராம்பி ட்ராவல்டு அட் த ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது. செயில் ஃபார் 5 hours. எவ்வளோ நேரத்தில் போகுதா? 5 ஹவர்ஸில் போகுது. ஹவு மச் டிஸ்டன்ஸ் இஸ் ட்ராவல்டு. நான் போடுறப்ப நீங்கள் புக்கை பாருங்கள், ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா புரியுதான் பாருடே. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு ட்ராவல்டு பை டைம். நமக்கு என்ன வேணும்? இதில் டிஸ்டன்ஸு வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்ங்கிற ஃபார்முலாவை நம்ம பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள், ஸ்பீடு எவ்வளோ தான்? 50 கிலோமீட்டர் பர் ஹவர். எவ்வளோ டைமா? 5 hours. இப்போ என்ன ஆன்சரு? 5 × 5 25. மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 0 போட்டிங்கன்னா 25 கிலோமீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது பாது? 25 கிலோமீட்டர் அதை ட்ராவல் பண்ணுது. எது? அந்த ஷிப். ஓகே, பாருங்கள் அப்படியே. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பர் ஹவர். டைம் வந்து 5 hour. 5 × 50 250 கிலோமீட்டர். அப்போ 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது நம்ம ஷிப்பு. இஃப் வி நோ த ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸ், ஸ்பீடும் டிஸ்டன்ஸுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? டைமை கேல்குலேட் பண்ணலாம். ஓடியாங்க. என்ன ஃபார்முலாலாம்? ஸ்பீடு டிஸ்டன்ஸு டைமில் உனக்கு டைம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டைம் இங்கே, ஸ்பீடு கீழே. எப்படி வரும் பாருங்கள். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அவ்வளவுதான். ஒரு சம் போடுவோம் அதில். இந்த பாருங்கள், ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் வேணும்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? இந்த பாருங்கள், சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் பஸ்ஸு ட்ராவல்ஸ் அட் ஏ ஸ்பீடு 50. அப்போ டைம் t இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளோ தான்? 50 கிலோமீட்டர் பர் ஹவர். அண்ட் ஹேஸ் டு கவர் ஏ டிஸ்டன்ஸு 300. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது? 300. அப்போ எவ்வளோ சார் டைம்னு கேட்டிங்கன்னா, இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 30ல் எத்தனை 6 இருக்குன்னு பாருங்கள். 1 6 2 6 3 6 are 15 4 5 are 20 5 5 are 25 6 5 are 30. அப்போ இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். அவ்வளோதான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ இங்கே ஹவரில் இருக்கிறதுனால 6 ஹவர்ஸ்னு வரும். இங்கே பாருங்கள் இருக்குது. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸு 300 கிலோமீட்டரு. டைம் வந்து ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த 0வையும் கேன்சல் பண்ணிவிட்டு 30ல் எத்தனை 5 இருக்குன்னா 6 இருக்கும். அப்போ 6 ஹவர்ஸ். அப்போ 6 ஹவர்ஸ் ஆகிடுது. ஓகேவா? நிறைய ப்ராப்ளம் டாம்பி. எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறத கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுடலாம். சரியா? அடுத்த பேஜ் போகலாமா? ஆர் யூ கிளியர்? ஓகேப்பா. தென் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கம்ப்யூட் தி ஃபாலோவிங் ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கடா. இந்த 3 ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோமா? இந்த பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னவா? இஃப் யூ ட்ராவல் 10 kilometers in 2 hours, what is the speed? இந்த பாருங்கள் ஃபார்முலாவை. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு 10 kilometers டைம் 2 hours. அப்போ என்ன பண்ணுவீங்க?
10ல் எத்தனை டூ இருக்குன்னு பாருங்க. 5 2s are 10. அப்போ 5 km/h. என்னப்பா இங்கே ஆன்சரு 5 km/h. அவ்வளோ இதை பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃபார்முலா இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன், ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போடுறோம். செகண்ட் ப்ராப்ளம் தம்பி நோட்டை எடுத்து நம்ம ப்ராப்ளம் நோட்டில் காப்பி பண்ணுங்க. ஓகேவா? குட். இப்போ பாருங்கள், இஃப் யூ ட்ராவல்டு 15 kilometers இன் half an hour, அரை மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணடா. யூ வுட் ட்ராவல் இன் என்னது டேஷ் கிலோமீட்டர். ஆமாம்மா, இங்கே வரேன். half an hourல நீ 15 kilometer ட்ராவல் பண்ணீங்கன்னா 1 hourல எவ்வளோ கிலோமீட்டர் போவேன்னு கேட்பீங்க. half an hourல 15னா 1 hourல 30 கிலோமீட்டர். எவ்வளோ தானே? என்ன சொல்கிறீங்க? இன்ட்டு 2 தானே? half an hourல 15 கிலோமீட்டர்னால் 1 hourல எவ்வளோ இருக்கும்? 30 கிலோமீட்டர். ஓகே, சரி. அப்போது இங்கே பாருங்கள், இஃப் யூ ட்ராவல் 15 kilometer half an hour, would you travel dash kilometer in 1 hour? எவ்வளவு? 30 kilometer in 1 hour. அப்போ இவர் ஸ்பீடு எவ்வளோதுடா? 30 km/h. 30 எவ்வளோ ஸ்பீடு? 30 km/h. half an hourல 15 கிலோமீட்டர், 1 hourல 30 கிலோமீட்டர். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்கடா. half an hourல 15 கிலோமீட்டர் போனால் 1 hourல நான் எவ்வளோ தூரம் போவேன்? 30 கிலோமீட்டர் போவேன். அப்போ உங்களுடைய ஸ்பீடு எவ்வளவு? 30 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள். இப்போ இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அட் 20 km/h ஃபார் 2 hours யூ வில் கவர். இந்த பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு நீ வந்து 20 கிலோமீட்டர் போனன்னா 2 hours நீ எவ்வளோ தூரம் போவ? மறுபடி பாருங்கள். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட்டு 20 km/h. ஓகே, இது வந்து என்னது? ஸ்பீடு. டைம் இருக்குது, நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் வேணும். சொல்லுங்கள் ஃபார்முலாவை. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்து ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீட் இன் டைம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளோ தான்? 20 km/h. இந்த இருக்குது 20 kilometers. டைம் எவ்வளோ தான்? 2 hours. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 40 kilometer. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போயிருப்போம்? 40 kilometer. இந்த பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக. 1 hourக்கு 20 கிலோமீட்டர்னா 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 40 கிலோமீட்டர் தானே? போடுங்க. இந்த இருக்குது 40 kilometers. தட்ஸ் ஆல். ஓகே, வெரி குட். இப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது. இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? அடுத்த கிளாஸ்னால் நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும். உங்களுக்கு தேர்ஸ்டே டெஸ்ட் இருக்குது. அதானே நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ இந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்கிறதுனால நம்ம 2 பீரியடில் அதை முடிக்க ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு வெட்னஸ்டே நான் அனுப்பக்கூடிய கொஸ்டின்ஸு இந்த ஏரியாவில் இருந்து மட்டும்தான் வரும். சரிங்களா? இதில் இருந்து மட்டும்தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் இந்த பேஜஸை நீங்கள் படித்தாலே போதும். இதுவே ஜாஸ்தி இல்லை, நிறைய இருக்குது. இவருக்கு கிட்டத்தட்ட 12 pages இருக்குது. 12 pages நீ கிளியராக படித்தா உண்மையிலே நீ பிரில்லியன்ட்ரா. சரிங்களா? ட்ரை பண்ணு தம்பி, விடக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தீயா படிக்கிறேன்டா தம்பிகளா. சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்ட் ஃபைல். ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போமா? உண்மைனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எ சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். பா, தரையில் ஓடுறதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் யாரா? நம்ம சீட்டா, சிறுத்தை தாண்டாபி. அதோடைய ஸ்பீடு எவ்வளோ தான்? 112 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் ஓடுதுடா. எப்பாடியோ, கரெக்டாக 3 hours இருந்தால் போதும். மெட்ராஸுக்கு பக்கத்தில் போய்ட்டு ஜங்கல்பட்டுக்கு போய்டும். ஓகே, வெரி குட். எ சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 112 km/h. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது அடுத்த வாரம் உங்களுக்கு மேக்ஸ் வரும். அதுக்கு அடுத்து நம்ம சயின்ஸ் கன்டினியூ பண்ணுறப்ப இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? எது? யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இந்த 12 pagesல இருந்து மட்டும்தான் நான் உங்களுக்கு வெட்னஸ்டே கொஷின் தருவேன்.
நீங்கள் வெட்னஸ்டே ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு என்ன செய்யணும், தேர்ஸ்டே டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? இன்றைக்கி டியூஸ்டே நடத்தின அந்த இன்றைக்கே படித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வெட்னஸ்டே வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே நிறையா மார்க் வாங்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நாள் தான் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி விட்டுறக்கூடாது. அப்பா அல்லது அம்மாவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, நல்லா உட்காந்து படிங்க. இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக போட்டு போகிறான் நான் கேட்பேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. சீக்கிரமாக ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். நம்ம நேரில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.